உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் சார்பில் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் நம் தமிழ் மொழி நாளை போற்றி இதற்கான மொழியை வழிபாட்டிலும் காப்போம், அரசு அலுவல் மொழியாகவும் காப்போம் என்ற கோரிக்கையை அனைத்து கட்சி தலைவர்களும் அவரவர் தேர்தல் அறிக்கையில் முன்வைத்து இவ்வுரிமையை மீட்க வேண்டும் என்று இந்த பேரணியும் இந்த கூட்டமும் ஏற்பாடு செய்து ஐயா துணைவேந்தர் அவருடைய ஒருங்கிணைப்பில் சிறப்பாக நிகழ்கின்றது. இந்த நிகழ்வை ஏற்படுத்தும் அனைவருக்கும் அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து எமது உரையை ஆரம்பிக்கின்றோம். நமது வழிபாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு இதுவரை இடமில்லை. ஐயா துணைவேந்தர் அவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கோரிக்கையில் தமிழ்நாடு அரசு அனைத்து அச்சக பயிற்சி பள்ளியிலும் அச்சக பாடநூல் தமிழில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இணைத்து இணைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் அனைத்து அச்சக அரசு பயிற்சி பாடநூலில் சமஸ்கிருத மொழி மட்டுமே உள்ளது, ஓதுவார் பயிற்சியில் மட்டுமே தமிழ் மொழி உள்ளது. எனவே அனைத்து அச்சகர் பயிற்சி பள்ளிகளிலும் சைவ வைணவ பள்ளிகளிலும் பாடநூல் அச்சகர்களுக்கு வழங்கக்கூடிய பாடநூல் தமிழ் மொழியில் இருக்க வேண்டும். அப்பாடநூலை பயிற்றுவிப்பவர்கள் பேரூர் ஆதீனம் போல் தமிழ் வழியில் குடமனுக்கு நிகழ்த்துகின்ற நமது ஆதீனங்களை கொண்டு அச்சகர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு அதில் அறிக்கையில் இடம்பெற வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களை போல பல தமிழ குருவீடங்களும் உள்ளோம். எமது வழிபாட்டில் சைவ வைணவ வழிபாட்டில் வேள்வியில் கருவறையில் தமிழ் மொழியை தமிழால் வேள்வி நடத்துபவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். பேரூர் ஆதீனம் அவர்களும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை போன்றவர்களையும் எங்களை போன்றவர்களையும் அனைத்து கோயில் குடங்களுக்கு வேள்வி நடத்துவதற்கு உயர்நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அது இதுவரை சட்டமாக்கப்படவில்லை. எனவே தொடர்ந்து பேரூர் ஆதீனம் சார்பிலும் ஐயா துணைவேந்தர் அவர்கள் இதுபோல் பல மாநாடு நடத்திவிட்டார். அந்த மாநாட்டிலும் கோரிக்கையை அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். ஆனால் தமிழக அரசு இதுவரையில் உயர்நீதிமன்ற உத்தரவை கூட சட்டமாக செயல்படுத்தவில்லை என்பதை வேதனைக்குரியது. உடனடியாக அனைத்து கட்சி தலைவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வின் சார்பாக உடனடியாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு தமிழும் தமிழரும் முதன்மை பெற்று கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுரக்கலை அருள் நீர் ஊற்று விழாவிலும் தமிழும் தமிழரும் முதன்மை பெற்று நிகழ்த்த வேண்டும் என்ற உத்தரவை சட்டமாக்கி செயல்படுத்த வேண்டும் என்ற தேர்தல் அறிக்கையில் இந்த கோரிக்கையை இணைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நமது வழிபாட்டிலும் தமிழர்கள் கட்டிய கோயில்களிலும் தமிழ் வேள்வி நிகழ்த்தக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கும் எமது பேரூர் மட ஆதீனம் போன்றவர்களுக்கும் உறுதுணையாக எங்களை வெளிக்கொண்டு வந்து இக்கோரிக்கையை செயல்படுத்துகிறோம் என்று கூறிய துணைவேந்தரை அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நமது மொழியை காப்போம், நம் கருவறையில் மீட்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றோம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். மரியாதைக்குரிய சத்யபாமா அம்மா அவர்களுக்கு நன்றி. நம்முடைய இந்த கோரிக்கை பட்டியலில் இரண்டாவது கோரிக்கையாக வைக்கப்பட்டிருப்பதை இந்த உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான். நீதியரசர் திருவாகரன், நீதியரசர் புகழேந்தி ஆகிய இருவர் அமர்வில் மதுரை இருக்கையில் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வுகளை இந்த இரண்டு அருமையான நீதியரசர்களும் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதுவே குடமுழுக்கு தமிழிலேயே செய்ய வேண்டும். தமிழிலேயே செய்வதற்கு
என்னென்ன பாடங்களை ஒன்று சேர்க்கலாம் என்பதை முடிவாக்குவதற்கு ஒரு குழுவை நியமித்து தேவாரம் எவ்வளவு பாடுவது, திருவாசகம் எவ்வளவு பாடுவது, திருக்குறள் எவ்வளவு பாடுவது, வேறு என்னென்ன பாடல்களை எல்லாம் இந்த வழிபாட்டிலே குடும்பத்திலே பாட வேண்டும் தமிழிலே என்பதையெல்லாம் இறுதியாக்குவதற்கு ஒரு குழுவை அரசாங்கம் அமைத்து விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த தீர்ப்பு கூறுகிறது. அதற்கு ஒரு குழுவையும் போட்டார்கள். குன்றக்குடி அடிகார் தவத்தில் குன்றக்குடி அடிகார் அவர்கள், வேலூர் ஆனந்தம் தவத்தில் சாந்தலிங்க மருதாச்சல அடிகார் அவர்கள், நம்ம சுமி சிவம் அவர்கள், தமிழ் வழிபாட்டிலேயே திகழ்ந்து இருக்கக்கூடிய குமரலிங்க